Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா elimination of arbitrary constantல problem 1 பார்க்க போறோம். ஓகே. இப்போ இதுல பாருங்க z is equal to ax plus y. இதுல வந்து நம்ம arbitrary constant eliminate பண்ண போறோம். இதுல எது arbitrary constant னு பாத்தீங்கன்னா a மட்டும் தான் இருக்கு arbitrary constant. மிச்சம் ரெண்டுமே வந்து x and y are two independent variable. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளை விட ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வந்து சின்னதாக இருக்கு. அப்போ நம்ம இது வந்து டைப் 1. ஓகேங்களா? இப்போ டைப் 1ல இருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலான்னு பாருங்களேன். z is equal to ax plus y இருக்கு. இப்போ இதை நம்ம partially differentiate with respect to x பண்ணுங்க. இப்போ z பண்ணா dou z by dou x. x பண்ணா x இதுவாயிடும், a மட்டும் வரும். y பண்ணா 0 தான் வரும். ஸோ dou z by dou x is equal to a. ஓகேங்களா? இப்போ z is equal to ax plus y. இதை வந்து நம்ம partially differentiate with respect to y ல பண்ணுங்க. இப்போ y ல பண்ணா என்ன வரும்? dou z by dou y equal to இந்த இடத்துல என்ன வரும்? 0 வரும். பிளஸ் இந்த இடத்துல 1 பண்ணா y பண்ணா 1 வரும். ஸோ dou z by dou y is equal to 1. ஓகேங்களா? இப்போ dou z by dou x நம்ம நோட்டேஷன்ல என்ன சொன்னோம்னு பாருங்க, p சொல்லணும். ஓகேங்களா? dou z by dou x equal to p ன்னு சொன்னோம். dou z by dou y equal to q ன்னு சொன்னோம். ஓகேங்களா? இப்போ q equal to 1. இப்போ p க்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஸ்டார் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேங்களா? z is equal to p க்கு a க்கு பதிலா p போடுங்க, px plus y. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அந்த a என்ற ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்.